கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையில இந்த ஒரு நாளில் கூட நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து 3 பாடங்கள் கேட்க பிதாவே தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கலாம். முதல் 2 பாடங்களை நம்ம தெளிவாக கேட்டிருக்கோம். முதலாவதாக நோவை பற்றி கேட்டோம், 2வதாக யோபை பற்றி கேட்டிருக்கோம். இப்போது 3வதாக எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு டானியேல். ஸோ டானியேல் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய தலைப்பு வந்துட்டு ப்ராஃபெட் டேனியல் அண்ட் த ஃபீட் கிளாஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம கேட்கலாம். ஸோ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்குள் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறக்கிருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இங்கே பார்க்கும்போது தானியேல் அவர் 3 தரம் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று பார்க்குறோம். அவர் முதல்ல எப்படி செய்திருந்தாரோ அதன்படி அவர் செய்தார் என்று பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தானியேல் பார்க்கும்போதோ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டில் 4 தீர்க்கதரிசிகள், மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதில் இவரும் கூட ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி என்று கூட பார்க்குறோம். ஸோ 4 ப்ராஃபெட்ஸ், மேஜர் ப்ராஃபெட்ஸ் இருக்கிறாங்க. ஐசாயா, எரேமியா, எசேக்கியேல் மற்றும் டானியேல். இந்த 4 பேரில் இவரும் கூட ஒரு மகா பெரிய ஒரு மேஜர் ப்ராஃபெட் என்று கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்கும்போதோ இப்போது ஒரு 4 இல்லை இப்போ அவருடைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தானியேலுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது நம்ம அந்த ஃபீட் கிளாஸ் மெம்பர், இப்போ நம்ம வந்துட்டு கடைசி பாத அங்கங்களாக இருக்கிற நமக்கு என்ன ஒரு படிப்பினையாக இருக்கிறது என்று கூட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கும்போதோ அதுக்கு முன்பதாக நம்ம தானியேல் பற்றி அவருடைய அதனுடைய மீனிங் என்ன என்று கூட நம்ம பார்க்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த பார்க்கும்போது இங்கே தானியேல் என்றால் இங்கே காட் இஸ் மை ஜட்ஜ் என்ற ஒரு மீனிங் இருக்குது. காட் இஸ் மை ஜட்ஜ். ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் H1840 டானியேல், அதனுடைய மீனிங் காட் இஸ் மை ஜட்ஜ் என்று பார்க்குறோம். ஸோ இங்கே கேரக்டர்ஸ்குள்ளாக நம்ம போயிடலாம். முதலாவதாக பார்க்கும்போதோ டேனியல் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட், அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் என்று பார்க்குறோம். ஸோ டேனியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இங்கே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? அவர் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த ஆகாரம், இந்த பேலஸில், கிங்ஸ் பேலஸில் அங்கே கொடுக்கக்கூடிய உணவு எப்படியா இருக்கும்? ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உணவாக இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு உணவை அவர் உண்டு அவர் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று என்ன பண்ணுறார்? ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். தட் ஹி வுட் நாட் டிஃபைல் ஹிம்செல்ஃப் என்று பார்க்குறோம். ஸோ டேனியலுடைய இங்கே ஒரு வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு அங்கே முன்பதாக ஒரு சோதனை இருக்குது. சோதனை இருக்கும் பட்சத்தில் அவர் தன்னுடைய இதயத்திலே அவர் ஃபஸ்ட்டு வெற்றியை காண்கிறார். ஸோ தட் டேனியல்ஸ் விக்டரி பிகின்ஸ் இன் இஸ் ஹார்ட் என்று பார்க்குறோம். சோதனை அவருக்கு முன்பதாக இருக்குது. அவர் முதலாகவே ப்ரிப்பேர் ஆகிருக்கார். அவர் முதலாகவே ப்ரிப்பேர் ஆகிட்டு அவர் என்ன நினச்சிருக்காரு? இப்படிப்பட்டதான காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று அவருடைய இதயத்திலே ப்ரிப்பேர் ஆகிருக்கார். பாஸ்டர் ரசல் அடிக்கடி அவருடைய ரைட்டிங்ஸில் சொல்வது என்ன எம்ஃபசைஸ் பண்ணுவது என்று பார்க்கும்போதோ, the character is formed by decisions made before the trial arrives என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரசல் எழுதுகிறாரு. இங்கே பார்க்கும்போது குணங்கள் எப்படி உருவாவது
அது எப்படி டெவலப் ஆகுது என்று பார்க்கும்போதோ, சரியான தீர்மானங்கள் சோதனைக்கு முன்பதாக எடுப்பதினால் ஒரு நல்ல குணங்கள் வெளிப்படும் என்று சகோதரருடைய ரைட்டிங்ஸ்ல இங்க சொல்றாங்க. தானியேல் அந்த ஒரு சோதனை வரணும் என்று அவர் வெயிட் பண்ணல. he did not wait until the temptation came என்று பார்க்கிறோம். சோதனை என்னங்களா வரும் வரையிலும் அவர் காத்திருக்கல. அவர் he had already settled the issue. அந்த இஷ்யூ அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய இதயத்துல ஆல்ரெடி செட்டில் பண்ணிட்டாரு, அவர் ஆல்ரெடி தீர்மானம் செஞ்சுட்டாரு என்று பார்க்குறோம். ஸோ இங்க ஒரு லெசன், இப்போ நம்ம உலகத்துல இருந்தா நமக்கு என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட், என்னென்ன சஜஷன்ஸ் வரும் என்று பார்த்தா, ஃப்ரெண்ட்ஸே ஆகட்டும், கொலீக்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, காம்ப்ரமைஸ், சமரசம் செஞ்சலாம். இப்போ நீங்கள் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறீங்க, ஸோ ஆகையில் நீங்கள் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நீங்கள் சாப்பிடலாம் இல்லைங்களா, அவங்க என்ன பானம் பண்ண கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் குடிக்கலாம். அப்படி ஒரு காம்ப்ரமைஸ்குள்ளே போகிறதுக்கு யூஸ்வலாக எல்லாரும் அந்த ஒரு காரியங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஆனால் தானியேல் இந்த இடத்துல பார்க்கும்போதோ அவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல என்று பார்க்குறோம், எந்த சமரசமும் பண்ணல என்று பார்க்குறோம். அது இல்லாமல் அவர் சுயநலமாக கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா, சுயநலமாக இருந்திருக்கலாம், செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அவர் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல கூட அவர் சுயநலம் காட்டல. அது இல்லாமல் பிரபலமான ஒரு இடம் இல்லைங்களா, ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறதுனா என்னங்களா, அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒரு பிரபலமான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு பாப்புலாரிட்டி இல்லைங்களா, ஒரு ராஜா வீட்டில் இருக்கிறாங்க, அங்கே ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவரோட கூட அங்கே போய் அந்த ராஜ்யத்தில் அவங்க ஊழியங்கள் வேலைகள் செய்கிறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் அவருக்கு எளிமையாக ஈஸியாக எல்லா விஷயங்களும் அவருக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அவர் அந்த ட்ரைனிங்கில் இருக்கிறாங்கன்ற போது எல்லா விஷயங்களும் அவருக்கு எளிமையாக கிடைக்கும். ஸோ இதுதான் என்கரேஜ்மெண்ட். என்ன கொடுங்களா, வேர்ல்டு வில் கிவ் த என்கரேஜ்மெண்ட் என்று பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்களா, பட் த கான்சிக்ரேட்டட், அவரும் ஒரு கான்சிக்ரேட்டட் டேனியல், அவர் என்ன பண்ணுறாரு, இதையெல்லாம் அவர் மைண்டில் வைக்காம அவர் தேவனை மாற்றம்தான் முன்வைத்து அவர் செயல்பட்டார் என்று பார்க்குறோம். பட் த கான்சிக்ரேட்டட் கிறிஸ்டியன்ஸ் மஸ்ட் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட். அதே போல் எப்படி தானியேல் அவர் தீர்மானம் செஞ்சாரோ அதன்படியே இந்த கடைசி பாத அங்கங்களாக இருக்கிற நாம கூட ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் என்று பார்க்குறோம். சகோதரிகளே, இங்கே பார்க்கும்போதோ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆம், இங்கே பார்க்கும்போதோ அவங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆகாரத்தை கொடுக்கும்போதோ அவர் அதை அக்செப்ட் பண்ணல. மாறாக அவங்க லென்டில்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்ட்டு பார்க்குறோம். வைன் குடிக்கிற இடத்துல அவர் என்ன பண்ணார், அவர் சாதாரண தண்ணியை குடித்தார் என்று கூட இங்கே பார்க்குறோம் சகோதரிகள். ஸோ இங்கே நம்ம என்ன ஒரு தீர்மானத்தை எடுக்கணும்னா, எந்த விலை கொடுத்தாவது நான் தேவனை பின்பற்றுவேன், எந்த விலை கொடுத்தாவது நான் தேவனை பின்பற்றுவேன் என்ற ஒரு கொள்கையை வைத்து அவர் முன் சென்றார். ஐ வில் ஃபாலோ த லார்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த காஸ்ட். அவர் அங்கே இருந்தபோது அவர் எல்லா விஷயமும் செஞ்சிருக்கலாம், எல்லாம் இலவசமாக அவருக்கு கிடைச்சிருந்தது, சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது, அவர் எல்லாமே செஞ்சிருக்கலாம். ஆனாலும் அவர் தேவன் மீது வைத்திருந்தாத அந்த அன்பு, அந்த விசுவாசம், அந்த வைராகியத்தினால அவர் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் செயல்பட்டார் என்று பார்க்குறோம். த விக்டரி இஸ் ஒன் பிஃபோர் த பேட்டில் பிகின்ஸ் என்ற ஒரு வார்த்தையை சகோதரர் ரசல் கோட் பண்ணுறாரு. த விக்டரி இஸ் ஒன் பிஃபோர் த பேட்டில் பிகின்ஸ். போர் தொடங்கும் முன்பே வெற்றி பெறப்படுகிறது என்று இங்கே பார்க்குறோம். போர் தொடங்கும் முன்பே வெற்றி பெறப்படுகிறது. ஸோ இது ஒரு முதலாவதாக பார்த்த ஒரு பாயிண்ட்டு. இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது டேனியல்ஸ் மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர் என்னன்னு பார்க்கும்போதோ,
லாயலிட்டி அண்ட் ஜீல் டு காட் என்று பார்க்குறோம். பிரதர் ஃப்ராங்க் ஷாலு அவர் ஹைலைட் பண்ணும்போதோ டேனியலுக்கு எப்படிப்பட்டதான ஒரு லாயாலிட்டி ஜீல் இருந்தது பார்க்கும்போதோ he was having unwavering loyalty and zeal. அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் வைராகியம், அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் வைராகியம் அவர்ல காணப்பட்டது என்று பார்க்கிறோம். இங்க தானியேல் எவ்வளவு ராஜாக்கள் கூட வேலை செஞ்சிருக்காங்க என்று பார்க்கும்போதோ டேனியல் சர்வ்ட் அண்டர் நேபுகாத்நேசார், பெல்ஷாசார், தரியஸ் அல்லது தரியு ராஜா, சைரஸ் ராஜா. ஸோ இந்த 4 பேரோட கூட அவங்க வேலைகளை செஞ்சிருக்காங்க. கவர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆனது இல்லைங்களா, அரசுகள் சேஞ்ச் ஆனாங்க, கவர்மெண்ட்ஸ் அரசு மாறினது, கிங்ஸ் சேஞ்ச்டு, ராஜாக்கள் மாறினார்கள், எம்பையர்ஸ் சேஞ்ச்டு, பேரரசுகள் மாறியது. பட் டேனியல் நெவர் சேஞ்ச்ட், அவர் மாறல, தானியேல் மாறவில்லை என்று பார்க்கிறோம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலு என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஜெபம் செய்வதே ஒரு குற்றம் என்று இருந்தது, அங்க ஒரு கட்டளையாக இருந்தது இல்லைங்களா. ஆனால் தானியேல் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. அங்க ஒரு குற்றமா இருந்தது, அது ஒரு லா இருந்தது இல்லைங்களா. ஆனால் அவர் என்ன பண்ணல, அவரு சரி இப்படிதான் இருக்கு, இந்த ராஜாவுடைய கட்டளை இருக்கு, நான் மாற்றிக்கொள்ளாமே அப்படின்ட்டு அவர் மாற்றிக்கொள்ளல. அந்த ஒரு கட்டளை இருந்தா கூட தானியேல் அந்த ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அவர் எதிர்ப்பு செய்யல, அந்த கவர்மெண்ட் அந்த ரூலுக்கு அவர் எதிர்ப்பு செய்யல. he did not become rebellious, அவர் எதிர்ப்பு செய்யல. he did not become fearful, அவர் பயப்படவில்லை. he simply remained loyal, அவர் விசுவாசம் கொண்டு தேவன் மீது விசுவாசம் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். பாத அங்கங்களா இருக்க நமக்கு நம்ம என்ன செய்யணுமா, தேவனுக்கும் சத்தியத்திற்கும் விசுவாசமாக நம்ம இருக்கணும் என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம அநேக படிப்பினைகள் தானியேலுடைய கேரக்டர்ஸ் முகாந்தமாக நம்ம கேட்டு வருகிறோம். பாஸ்டர் ரசலுடைய வார்த்தைகளின்படி சபைக்கு ஃபைனல் டெஸ்டிங் என்னவா இருக்கும் என்று பார்க்கும்போதோ பாஸ்டர் ரசல் said final testing upon the church would be loyalty to God and truth என்று பார்க்கிறோம். சபைக்கு வரும் இறுதி சோதனை என்னவா இருக்கும் என்று பார்க்கும்போதோ தேவனுக்கும் சத்தியத்திற்கும் என்னங்களா விசுவாசமாக இருப்பது, அதன் மேலதான் நமக்கு டெஸ்டிங் சோதனைகள் வரும் என்று பார்க்கிறோம். பிரதர் ரசல் அதை மீண்டும் மீண்டுமாக நமக்கு அவருடைய ரைட்டிங்ஸில் கற்பித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு டெஸ்ட்டில் தேவனுக்கும் சத்தியத்திற்கும் விசுவாசமாக இருக்குது. இந்த டெஸ்ட்டில் டேனியல் பாஸ் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்காங்க. டேனியல் ஹஸ் பாஸ் திஸ் டெஸ்ட். டேனியல் இந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். நம்ம வெற்றி பெற்றிருக்கோமா என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. சொல்ல ஆர்வி ஒன் த டெஸ்ட் என்று நம்ம கேட்டுக்கொள்ளணும். நாம் வெற்றி பெற்றிருக்கோமா என்ற ஒரு கேள்வியோடு நம்ம நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 3வதாக நம்ம பார்க்கும்போதோ டேனியலுடைய கரேஜ், அவருடைய தைரியம். இங்கே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டேனியல் 6:10. அங்கே ப்ரேயர் இட் வாஸ் ஃபார்பிடன், ப்ரேயர் செய்கிற மாதிரி இல்லை. அண்ட் டேனியல் டிட் நாட் சேஞ்ச் இஸ் ஹேபிட், அவர் அந்த பழக்கத்தை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை இல்லைங்களா. ஜபம் செய்வது அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஹி டிட் நாட் ப்ரொட்டெஸ்ட் பப்ளிக்லி என்று கூட நம்ம பார்த்தோம். பகிரங்கமாக அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவர் ஒரு போராட்டத்தை கூட
ஜனங்களோடு சேர்ந்து போராட்டம் செய்யவில்லை. அவருடைய விசுவாசத்தை கூட அவர் மறைத்து கொள்ளவில்லை. he did not hide his faith என்று பார்க்கிறோம். மாறாக அவர் என்ன பண்ணாரு? அவர் அமைதியாக தேவனை தொழுது கொண்டார், தேவனுக்காக ஊழியங்களை செய்தார். அவர் சத்தமில்லாமல் அந்த காரியத்தை தேவனுக்கு ஊழியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். தானியேலுடைய கரேஜ் அது எதன் மீது சார்ந்திருந்தது என்று பார்க்கும்போதோ, டேனியல்ஸ் கரேஜ் வாஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். தேவன் மீது வைத்திருந்ததான அந்த விசுவாசத்தின் மேலே தான் அவருக்கு அந்த தைரியம் இருந்தது என்று பார்க்கிறோம். he trusted God regardless of the consequences. என்ன விளைவுகள் வருது என்ற தெரிந்தும் தெரியாத இருந்து கூட, ஆனால் தேவனை அவர் பற்றுதலாக இருந்தால் தேவன் மீது அவர் விசுவாசமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். விளைவுகள் எப்படி இருந்தாலும் அவர் தேவனை நம்பினார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரில் காவலில் போடுவான். 10 நாள் உபதரப்படுவீர்கள். ஆயிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்ற வார்த்தையை நம்ம கேட்கிறோம் சகோதரர்களே. ஸோ ஆகையால் நம்ம எப்படியாக இருக்கணும்? தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது இல்லைங்களா? நம்ம போராட்டங்கள் செய்யக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை நம்ம மறைச்சு கொள்ளக்கூடாது என்று நம்ம இந்த ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம். 4வதாக நம்ம பார்க்கும்போது தானியேலுடைய ப்ரேயர் லைஃப், அவருடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கு என்று பார்க்கலாம். டேனியல் prayed 3 times. அவர் 3 தரம் ஒரு நாளில் ஜபித்தார்கள் என்று பார்க்குறோம். 3 வேளை ஜபித்தார். அதுவே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. இட் வாஸ் இஸ் வே ஆஃப் லைஃப் என்று பார்க்குறோம். ஸோ நமக்கு எல்லாமே வேலை செய்கிறோம், படிக்கிறோம், அநேக விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் நம்ம ஜபத்தில் இருக்கிறோமா என்று கேட்கணும். அட்லீஸ்ட் 1 தடவை 2 தடவை காலையில் மாலையில் நம்ம ஜபம் செய்கிறோமா என்ற ஒரு கேள்வி கூட நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது சகோதர சகோதரிகள். ஸோ தானியேல் 9வது அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கலாம். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காத்திருக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஓகே சிஸ்டர், இங்கே பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் ஜபிக்கும் போது என்ன பண்ணுறாரு? விண்ணப்பம் செய்கிறாரு, உபவாசம் இருக்கிறாரு, பாவ அறிக்கை செய்கிறாரு. ஸோ தானியேல் தேவனை எப்படியாக எந்த வழியில் தேடினார் என்று பார்க்கும்போதோ, அவர் ஜபம் செய்தார், விண்ணப்பம் செய்தார், உபவாசம் செய்தார், பாவ அறிக்கை செய்தார் என்று கூட பார்க்குறோம். இங்கே இஸ்ரேல் மக்கள் அநேக பாவங்கள் செய்திருக்காங்க. ஆகையால் அவங்க அந்த ஒரு நெருக்கடி கஷ்டத்துக்குள்ளாக வந்திருக்காங்க. ஆனால் இங்கே தானியேல் பார்க்கும்போதோ அவர் பாவம் செய்யலை. ஆனாலும் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணுறார் பார்க்கும்போதோ, ஜனங்களுக்காக அவரையும் அந்த ஒரு இதில் சேர்த்து கொண்டு நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்ற ஒரு பாவ அறிக்கை பண்ணுறாரு, விண்ணப்பம் செய்கிறாரு, உபவாசம் பண்ணுறாரு என்று நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இங்கே we have sinned against you, தேவனே உங்களுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செஞ்சிருக்கிறோம். அவர் மன்றாடுறார், தேவனோட அவர் மன்றாடுகிறார். he was pleading and asking for forgiveness for the people of Israel என்று பார்க்குறோம். அவங்களுடைய ஜனங்களுக்காக
அவர் தேவனோட விண்ணப்பம் செய்து மன்றாடுகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ தானியேல் அவர் தைரியமாக பலத்துடன் இருப்பதுக்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போதோ, why was Daniel strong? என்ன காரணம் சொல்ல முடியுங்களா? தேவனோடு அவர் இருந்தார், கம்யூன் பண்ணார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். பிகாஸ் he spent time with God. நம்ம தேவனோட சமயம் நேரத்தை செலவழிக்கிறோமா என்று நம்ம கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. பிகாஸ் he spent time with God. Public victories are won through private devotions. நமக்கு வெற்றி வேணும் என்றால் நம்ம தேவனோட அவர் சமூகத்தில் நம்ம ப்ரைவேட்டாக நம்ம அவர்கிட்ட போய் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகள். ஸோ இப்போ நம்ம பாத அங்கங்களாக இருக்கிறோம். நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போதோ, ஜெபம் செய்கிறோம். பிரதர் சிஸ்டர், நான் ஜெபம் செய்கிறேன். ஒரு நாள் செய்ய முடியறதில்ல, மற்றொரு நாள் செய்கிறேன். இல்லை ஒரு வாரம் செய்கிறேன், இந்த வாரம் செஞ்சேன், போன வாரம் செஞ்சேன், இன்னும் செய்யவே இல்லை, நான் ப்ரேயரே பண்ணல, தேவனோட நம்ம ஐக்கியமே வைக்கல என்று சொல்ல முடியும் சில பேர், இல்லைங்களா? ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதோ அந்த டைம் நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையை கூட காணப்படுகிறது. ஸோ இங்கே நம்மளுடைய டேனியல் என்ன செய்தார் பார்க்கும்போதோ 3 வேளை அவர் ஜபிச்சார், 3 நேரம் ஜபிச்சார். ஸோ இங்கே நமக்கு என்ன ஒரு பணிப்பினு பார்க்கும்போதோ கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ரேயர் தேவை. ஸோ கண்டினியூஸாக பண்ணோன்றதில்ல, கன்சிஸ்டன்ட், தொடர்ச்சியாக விடாமல் நம்ம இன்னைக்கு செஞ்சோமா திருப்பி நாளைக்கு செய்யணும். அதை நம்ம விடாமல் நம்ம செய்கிறது தான் கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் என்று பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஜெபம் செய்வது என்று பார்க்குறோம். கம்யூனியன் வித் காட், தேவனுடன் ஐக்கியம் கொள்ளுவது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போதோ நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, இல்லைங்களா? ஒரு நாள் நம்ம எடுத்தால் அநேக டிஸ்ட்ராக்ஷன். நம்ம வேலை செய்கிறோம், நம்ம ஃபேமிலியோடு கூட இருக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், காலேஜுக்கு போகிறோம், அநேக நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இது டிஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனாலும் நம்ம சோர்வுக்கு போக முடியும், டிஸ்ட்ராக்ஷன் ஆக முடியும். டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ஆகிறோம் நம்ம சொல்லும்போதோ, நமக்கு இருக்கிறதான இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு எதிரியாக இருக்குது, இல்லைங்களா? கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ளார போனால் ஒன்று பார்த்து இன்னொன்று பார்த்து அப்படியே நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ ஆகையால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியுமோ அதை செஞ்சு நம்ம தேவனோட நம்ம அந்த ஐக்கியத்துக்குள்ளாக போக வேண்டியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகள். டிபெண்டன்ஸ் அப்பான் டிவைன் கைடன்ஸ், தேவனுடைய ஆலோசனையை நம்ம நம்பியிருத்துதல். அந்த ஆலோசனையில நம்ம நம்பி இருந்து நம்ம கடந்து செல்ல வேண்டுமா இருக்கிறது. ஐந்தாவது பாயிண்ட் போயிடலாம். டேனியலுடைய ஹியூமிலிட்டி, அவருடைய மனத்தாழ்மை. இங்கே பார்க்கும்போதோ டேனியலுக்கு என்ன தேவன் கொடுக்குறாருன்னா, சீக்ரெட்ஸ் எல்லாம் அவர் ரிவீல் பண்ண முடியும். அப்படிப்பட்டதான ஒரு தாளந்தை தேவன் அவருக்கு கொடுத்துருக்கிறார். சொப்பனங்களே அவர் அதை ரிவீல் பண்ண முடியும், அவருக்கு அதனுடைய விளக்கத்தை அவர் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதான ஒரு கிஃப்ட் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே இருந்தாலும் இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு கிஃப்ட், எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனால் தேவன் அவருக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அவர் தன்னையே புகழி கொள்ளாமல், தன்னையே முன் வைக்காமல், அவர் எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்களிலும் அவர் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆல்தோ டேனியல் possessed extraordinary wisdom, he never took glory for himself. தன்னை அவர் மகிமைப்படுத்தி கொள்ளவில்லை எந்த இடத்திலும் என்று பார்க்கிறோம். தேவனை மட்டுமே அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். டேனியல் continually directed honor to God, அவரை மட்டுமே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார் எல்லா விஷயத்திலும் என்று நம்ம பார்க்கிறோம். உலகம் சொல்லும், என்ன சொல்லுங்களா, உங்களையே நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கங்க, உங்களையே நீங்க மார்க்கெட் பண்ணிக்கங்க என்று சொல்லும், இல்லைங்களா? உங்களே நீங்க முன்னிலைமையில கொண்டு வந்து நிறுத்துங்க என்று சொல்லும். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ரெப்புடேஷனை பில்டு பண்ணுங்கன்னு கூட சொல்லும். நற்பெயராய் வளருவதல், தட் இஸ் பில்ட் யோர் ரெப்புடேஷன். நற்பெயரை
வளர்த்து கொள்ளுதல். சீக் ரெக்கக்னிஷன், அங்கீகாரம் பெறுதல். இதுதான் நமக்கு உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் இல்லைங்களா? ஆனால் இங்கே தானியேல் என்ன பண்ணாராம், தேவனை அவர் எப்போதும் கனம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். Daniel sought God's glory instead. தேவனின் மகிமை தான் அவர் எப்போதுமே தேடினார் என்று பார்க்கிறோம். நம்ம இந்த ஃபீட் கிளாஸ் மெம்பராக இருக்கிறோம், இந்த பாத அங்கங்களாக இருக்கிற நமக்கு நம்ம என்ன ஒரு காரியத்தை செய்யணும் என்று பார்க்கும்போதோ மனத்தாழ்மையை நம்ம எப்பொழுதுமே தரித்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஹியூமிலிட்டி. மற்றொரு காரியம் டீச்சபிள்னஸ், கற்பிக்கும் தன்மை. தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு தன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்று பார்க்கிறோம். சப்மிஷன் டு காட்ஸ் வில், தேவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படுதல். ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம தானியேல் அவருடைய மனத்தாழ்மையின் முகாந்திரமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு சகோதர சகோதரிகள். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இங்கிலீஷ்ல humble yourselves in the sight of the Lord and he shall lift you up என்று பார்க்கிறோம். So தமிழ்ல கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போதோ தானியேல்ஸ் இன்டெகிரிட்டி, அவருடைய நேர்மை எப்படியா இருக்கு, அவருடைய இன்டெகிரிட்டி என்று பார்க்கிறோம். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம், அதை வாசிக்க கேட்போம். அது லாஸ்ட் பகுதியில் படித்தா போதும். இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா, they could find none occasion nor fault. அவருடைய நேர்மையை காண்பிக்கிறது. ஓகே, இதை நீங்க வாசிக்கலாம் சிஸ்டர். அதுல இருக்கு பாருங்க ஸ்லைட்ல. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தாரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. பாருங்க, யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. ஏனென்றால் அவர் உண்மையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய எனிமீஸ் சொல்லும்போது அவரோட கூட வேலை செய்கிற ஆட்கள் தான். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இவரில் ஏதாவது ஒரு ஃபால்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு. ஆனால் பார்க்கும்போது அவங்க என்ன செய்தாலும் அவங்களால அந்த குற்றங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று பார்க்குறோம். இது எப்படிப்பட்டதான ஒரு சாட்சி? அந்த சாட்சி கற்பனை செய்து பார்ப்போம். எப்படின்னா, இமேஜின் த டெஸ்டிமோனி என்று பார்க்கலாம். எந்த ஒரு கரப்ஷன் இல்லை, நோ கரப்ஷன். எந்த ஊழலும் செய்யல அவர். எந்த ஒரு டிஸ்ஹானஸ்டி, நோ டிஸ்ஹானஸ்டி, நேர்மை இன்மை இல்லை. நோ ஹிடன் ஸ்கேண்டல்ஸ், மறைக்கப்பட்ட ஊழல் எதுவும் இல்லை. எந்த ஒரு காரியமும் அவங்களுடைய காரியத்தில் பார்க்க முடியல என்று பார்க்குறோம். ஸோ இந்த ஃபீட் மெம்பர்ஸ் நமக்கு இதில் என்ன ஒரு படிப்பினை என்று பார்க்கும்போதோ, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நேர்மையும் உண்மையுமாக இருக்கணும் என்று பாடம் நம்ம கற்பிக்கிறோம். ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கன்சிஸ்டன்சி, இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகள். ஸோ கேரக்டர் என்பது அதுதான் ட்ரூ விட்னஸ். கேரக்டர் இஸ் அ ட்ரூ விட்னஸ் என்று பார்க்குறோம். நல் குணங்கள் உண்மையான சாட்சி என்று நம்ம இங்கே பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இந்த இடத்துல நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ நம்ம எப்படியாக காணப்படணும் என்று பார்க்கும்போதோ நம்ம ஒரு 6 காரியங்கள் தான் பார்த்துருக்கோம். டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சுருக்கி இதை கம்மி பண்ணியிருக்கோம். அநேக விஷயங்கள் இருக்குது. பட் ஆனாலும் நம்ம சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானித்திருக்கிறோம்.
இன்னொரு விஷயத்தை நம்ம கன்க்ளூஷன் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் என்று பார்க்கும்போதோ, நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவனுக்கு உண்மையும் உத்தமமும் ஜீல் அந்த வைராகியத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மனத்தாழ்மையுடன் நம்ம இந்த ஒரு வழியில நடக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள், சகோதரருடைய ரைட்டிங்ஸ், அநேக காரியங்கள் இருக்கு. இதை நம்ம உண்மையாக அந்த ஒரு காரியத்தில் ஸ்டடி பண்ணுற விஷயத்தில் நம்ம பர்சனல் ஸ்டடியில் நம்ம ஸ்டடி பண்ணணும் என்று பார்க்குறோம். மற்றும் பொறுமையை நம்ம எப்பொழுதுமே காத்துக்கொள்ளணும் என்று பார்க்குறோம். அது மட்டுமல்லாமல் நம்ம உலகத்திலிருந்து பிரிந்தவர்களாக நம்ம காணப்படணும். பேபிலோன் இருந்து நம்ம பிரிந்தவர்களாக நம்ம காணப்படணும் என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஓகே, இப்படிப்பட்டதான ஒரு பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே தானியேல் 12:13 வசனத்தை வாசிக்க கேட்போம் கடைசியாக. 12:13. நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு. 12 1335 நாட்கள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்யவான். ஓகே, go thy way till the end be, for thou shalt stand in your lot at the end of the days என்று பார்க்குறோம். ஸோ தேவன் இந்த ஒரு வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கேட்டு இந்த வார்த்தைகளை நம்ம விட்டுடாதபடி இதை மறுபடியும் தியானிக்கலாம். அநேக விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதை தினந்தோறும் நம்ம செய்து வரும்போதோ நமக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். மற்றும் தானியேல் இங்கே என்ன குறிக்கிறதுன்னு பார்க்கும்போதோ இங்கே ஃபீட் கிளாஸ் மெம்பர்ஸை குறிக்கிறது என்று கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அவருக்கு இருந்த அந்த ஒரு கேரக்டர்ஸ், அந்த குணலட்சணத்தை நம்மளும் இப்போ இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நம்ம அந்த ஃபீட் கிளாஸ் மெம்பர்ஸ், பாத அங்கங்களாக இருக்கிற நமக்கு இது மிகவும் அவசியமான ஒரு பாடமாக இருக்கிறது. ஆகையால் நம்ம இதை தினந்தோறும் கடைபிடித்து வர நம்ம பிரயாசம் எடுப்போம். தேவன் நம்ம ஒருத்தரும் அவருடைய கிருபினால பலப்படுத்தி வழிநடத்துறாங்க. வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு நன்றிகளை எடுக்கிறோம். முதலாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். நன்றி.